வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் உங்க சப்போர்ட்டுக்கு. இதே மாதிரி சப்போர்ட் வந்து எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்றேன். அது பாசிபிளா இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க. எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. 2 பேருக்கு வந்து ஏஜ் 30. ஒருத்தர் வந்து ஆஸ்ட்ரோனட், இன்னொருத்தர் வந்து என்ஜினியர். அந்த ஆஸ்ட்ரோனட் என்ன பண்றாருன்னா ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றாரு ஒரு ராக்கெட்ல. அந்த ராக்கெட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு ஸ்பீட் ஆஃப் லைட். அவ்வளோ ஸ்பீடா வந்து டிராவல் பண்றாரு ஸ்பேஸுக்கு. ஒரு 10 இயர்ஸ் டிராவல் பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு வர்றாரு. அவர் வரும்போது அவரோட ஏஜ் 40. அவரோட ட்வின் பிரதர் இருந்தார் இல்லையா, அவரோட ஏஜ் 80. இது பாசிபிளா? எப்படி? செகண்ட், நம்ம வந்து எப்பவுமே பாசிட்டிவ் டைம் ஃப்ரேம்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மால நெகட்டிவ் டைம் ஃப்ரேம் பேக்வேர்ட்ல டிராவல் பண்ண முடியுமா? இதாங்க கொஸ்டின். எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதை பத்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஐன்ஸ்டீன்ஸ் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி. அதுக்கு முன்னாடி ரிலேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கொஸ்டின். நீங்க வந்து அப்சர்வர் 1, ஒரு ஈவெண்ட் நடக்குது. நான் வந்து ஸ்னாப் பண்றேன். ஸ்னாப் 1, ஸ்னாப் 2, 2 ஸ்னாப் பண்ணேன் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த 2 ஸ்னாப் நடந்த லொக்கேஷனும் ஒரே லொக்கேஷனா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, 2 லொக்கேஷனும் 2 ஸ்னாப்பும் ஒரே லொக்கேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இதே கொஸ்டினை நான் வந்து அப்சர்வர் 2, அவர் வந்து ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காரு, அவரை பார்த்து கேட்குறேன். இந்த 2 ஸ்னாப்புமே ஒரே லொக்கேஷன்ல தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா இல்லைம்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்னாப் நான் பண்ணேன் பாத்தீங்களா, அப்போ ஒரு ஸ்னாப், செகண்ட் ஸ்னாப் பண்றதுக்கு இடையில ஒரு கேப் டைம் கேப் இருந்தது இல்லையா. அந்த கேப்ல என்ன நடந்திருக்கும்னா எர்த் ரொட்டேட் ஆயிருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்னாப் பண்றப்போ இந்த இடத்துல இருந்திருப்பேன். செகண்ட் ஸ்னாப் பண்றப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிட்டு வேற லொகேஷன்ல நான் செகண்ட் ஸ்னாப் பண்ணியிருப்பேன். அதனால அப்சர்வர் 2 பார்க்கும்போது நம்ம வேற வேற இடத்துல வந்து ஸ்னாப் பண்ண மாதிரி தெரியும் அவருக்கு. ஸோ ஒரே ஈவெண்ட் தான், ஆனா 2 அப்சர்வர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்அக்ரி பண்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? டிஸ்டன்ஸ் டிராவல்டு 0ன்னு சொல்றீங்க. அந்த அப்சர்வர் என்ன சொல்றாரு? இல்ல, நீ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இதாங்க ரிலேட்டிவிட்டி. ஒரே ஈவெண்ட், 2 அப்சர்வர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்அக்ரி பண்ணுவீங்க. இதான் வந்து ரிலேட்டிவிட்டி கான்செப்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு ட்ரக் ஒன்று இருக்கு. அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு 50 km/h வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பவுலர் ஒருத்தர் நிக்கிறாரு, ஒரு ரெஃப்ரி ஒருத்தர். பவுலர் கையில வந்து பால் கொடுத்துடுறீங்க, ரெஃப்ரி கையில வந்து ஒரு ஸ்பீட் கன்னு கொடுத்துடுறீங்க. கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் த பால் மெஷர் பண்ண சொல்றீங்க, பவுலரை பவுல் பண்ண சொல்லிட்டு. இப்போ இந்த பவுலர் வந்து 100 km/h வந்து அந்த பாலை வந்து பவுல் பண்றாரு. பண்ணும்போது அந்த ஸ்பீட் கன்ல பாத்தீங்கன்னா 100 km/h காட்டும். ஓகேங்களா? இப்ப இதுவே இந்த ஸ்பீட் கன்னை ரோட் சைட்ல ஸ்டேஷன், அதாவது ஒரு ஸ்டேபிளா நின்றுட்டு இருக்க ஒரு அப்சர்வர்ட்ட கொடுத்து ஸ்பீட் ஆஃப் த பால் மெஷர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சொன்னீங்கன்னா அவர் அந்த ஸ்பீட் ஆஃப் த பால் மெஷர் பண்றப்போ அவருக்கு வந்து 150 km/h காட்டும். ஏன்னா இந்த பால் ஆல்ரெடி அந்த பவுலர் கையில இருக்கும்போது 50 km/h டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ட்ரக் மூவ் ஆயிட்டே இருக்கு இல்லையா, அதனால ஆல்ரெடி அது அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. இன் அடிஷன் டு தட் இவர் வந்து 100 km/h வந்து அதை பவுல் பண்றாரு. ஸோ 50 + 100 இவருக்கு வந்து 150 km/h காட்டும். அப்சர்வர் ஏக்கு வந்து 100 km/h காட்டும். ஸோ இதான் 2 அப்சர்வர். இப்போ வந்து அப்சர்வர் ஏ என்ன சொல்றாரு? ஸ்பீட் ஆஃப் த பால் வேற. அப்சர்வர் பி என்ன சொல்றாரு? ஸ்பீட் ஆஃப் த பால் வேற. 2 அப்சர்வர் ஒரே ஈவெண்ட், ஸ்டேபிளா நிக்கிற ஒரு அப்சர்வரும் மோஷன்ல இருக்கிற ஒரு அப்சர்வரும் ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்அக்ரி பண்ணுவாங்க. இதான் வந்து ரிலேட்டிவிட்டி கான்செப்ட். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா 18th century வரை வந்து ரொம்ப கிளியரா இருந்தது. ஏன்னா தெரியும் ரிலேட்டிவிட்டினா இதான்னு தெரியும். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வேற மாதிரி பண்ணலாம். இந்த பவுலர் இருக்காரு இல்லையா, பவுலர் கையில வந்து நீங்க வந்து ஒரு லைட் சோர்ஸ், லேசர் லைட் சோர்ஸ் கொடுத்துட்றீங்க.
இந்த ரெஃப்ரி இருக்கார் இல்லையா, ரெஃப்ரி கையில வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் மெஷர் பண்ண சொல்றீங்க. அவர் மெஷர் பண்றாரு. அதே மாதிரி இதே டிவைஸை, ஸ்பீட் ஆஃப் த லைட் கண்டுபிடிக்கிற அந்த டிவைஸை அப்சர்வர் பி கையில கொடுத்துட்டு மெஷர் பண்ண சொல்றீங்க. அவரும் மெஷர் பண்றாரு. இப்போ ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் படி என்னன்னா, ரெண்டு பேரோட ஸ்பீடுமே டிஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா, ஸ்பீட் ஆஃப் த லைட். அப்படி இல்லை, ரெண்டு பேரோட ஸ்பீடுமே ஈக்குவலா இருந்தது. இதான் ப்ராப்ளம். அப் டு 18th century வரை என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஹை ஸ்பீட், அதாவது இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்து 300,000 km/s. ஸோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்ல என்ன ஆகும்னா ரிலேட்டிவிட்டி பிரேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க அப் டு 18th century வரை. ஸோ 19th century வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்றாரு, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேப்பர்ல இல்ல அப்படிலாம் பிரேக் எல்லாம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்றாரு. அப்படி என்னதான் அவர் சொன்னார் அந்த பேப்பர்ல? அப்புறம் நான் இனிஷியலா ஒரு 2 கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா, அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, ரெண்டுமே வந்து செகண்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. தேங்க்ஸ்.